கேட்டா ஜெபம். 7 படியில 2வது படி என்னது? ஜெபம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஒரே நாள்ல 1 மணி நேரம் ஜெபம் நினைச்ச முடியாது, பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் பண்ணி பாருங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுங்கிற ஆசையை உண்டாக்கி அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அப்படி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்துல கொஞ்ச நேரம் பிசாசு நம்மளை போராடிட்டு இருப்பான், நம்மளை ஜெபிக்க விட மாட்டான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நம்மை தாக்கக்கூடிய ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி அந்த பிசாசை தூரப்படுங்க. நம்ம ஜெபம் நல்லா ஃப்ரீயா என்ன செய்ய ஜெபிக்க முடியும். 2வது படி என்னன்னு கேட்டா ஜெபம், தனி ஜெபம். சரிதானா? 2வது படி என்ன சொல்லுங்க எல்லாரும்? தனி ஜெபம். நம்ம எல்லா ஊழியர்களா இருக்கு, எவருக்குனாலும் இதே தான், விசுவாசிக்கு தான், ஊழியர்களுக்கு தான், எப்பேற்பட்ட ஜெப ஐக்கியத்தில் உள்ளவங்களா யாரா எல்லாருக்கும் இதே படிகள். 2வது தனி ஜெபம். தனி ஜெபத்துல எல்லாரும் தேர்ச்சி அடையணும். போராடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தனி ஜெபத்துல எல்லாம் மாஸ்டர் வாங்கிடும், மாஸ்டர் ஆயிரும். எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு கிடப்பாங்க, ஆளோட சேர்ந்து நம்மளும் கிடந்து என்ன செய்ய கொரட்டை ஓட்டு கிடக்கூடாது. சரிதானா? நல்லா கவனிங்க. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, சரி நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம்? தூங்குவோம். காலையில எழுப்பி பார்த்துருவோம்னா இப்ப பண்ணாத நாளைக்கு பண்ண மாட்டான். ஆகினால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லா தோத்திர போட்டு தனி ஜெபத்தை கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. அது சரியா வரலையா கொண்டு நடந்து பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்க. அது சரியா வரலையா தூக்கம் மாதிரி தெரியுதா முகத்தை நல்லா கழுவி பாருங்க. வீட்டுல தண்ணி இருக்கா இல்லையா? வீட்லயும் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் முகத்தை கழுவி என்ன செய்யுங்க, முகத்தை துடைக்காதுங்க, தண்ணீரோட இருக்கட்டும். முகம் கண்ணீரோட இருக்கட்டும், தண்ணீரோட என்ன செய்யட்டும், அந்த முகம் கிட்ட துடைச்சிடாங்க. அதாவது கொஞ்சம் அந்த தூக்க கலக்கத்தை என்ன செய்யணும். அது முடிக்கலையா கொஞ்சம் நடங்க, முடியலையா கொஞ்சம் குதிங்க, முடியலையா கொஞ்சம் ஓடுங்க. எங்கேயும் அந்த வீட்டு ரூமுக்குள்ள ஏதாவது சில செயல்களை என்ன செய்யணும், இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். இந்த மாம்சத்தை அந்த ஆவிக்குள்ள ஆவியுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். இது ஒரு மாதிரி இழுக்கும் கழுவிக்குது. ஏன்னா எங்க இருந்து வந்தது இந்த மாம்சம்? அது எங்காவது போகுது. ஆமா, போட்டு மிதிச்சு உள்ள ஓடத்தான் போறான் ஒரு நாள் எல்லாரையும். ஆகையினால இது இங்க இருந்து வந்ததுனால கீழே தான் இழுக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆவி எங்க இருந்து வந்தது? அப்ப இதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். மாம்சம் அப்படியே சோமனை விடாதபடி இந்த கையை கொண்டு என்ன சாய்க்க சொல்லும். தூணு எங்க இருக்குன்னு பாக்க சொல்லும். எங்க லேசா சாஞ்சிக்கலாங்க. இதெல்லாம் மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? தனி ஜெபத்துல எல்லாரும் மாஸ்டர் ஆயிடணும். சரிதானா? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சரிதானா? அந்த பவுலுக்கு ஆரம்பம் அதான், மரியாதையுடைய ஆரம்பம் அதான். 48 நாள் பாஸ்டிங் போ. அவர் சொன்ன எல்லா பாவத்தையும் ஆண்டவர் அடிச்சு நொறுக்கிட்டார். இனி கவனமாக இருந்த கடைசி வரைக்கும் என்ன செய்ய நிலைச்சு நிற்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் நடத்துறாரு. முதல் படி தனிமையான வேத தியானம். 2வது படி தனிமையான ஜெபம். தனிமையான ஜெபம். இப்ப கையில வேதத்தை எடுத்தாச்சு,